ஹே கைஸ், வெல்கம் டு வினோத் எக்ஸ்ப்ளோரர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு குக்கிங் vlog தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன குக்கிங் பண்ண போகிறோம்னா, பாலக் சப்பாத்தி அண்ட் மஷ்ரூம் கிரேவி. இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு பண்ணுறோம் எல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிணைஞ்சி ஊற வச்சுட்டு நம்ம மஷ்ரூம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ சப்பாத்தி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்றதை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் வாட்டர் ஒரு பாத்திரத்தில் நான் வாட்டர் பாயில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பாலக்கீரையை ஃபஸ்ட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னென்னன்றதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ நான் கோதுமை மாவு 2 கப் எடுத்திருக்கேன். அண்ட் பாலக்கீரை எடுத்திருக்கேன். நான் கழுவி வச்சுருக்கேன் நல்லா. ஸோ இதில் இந்த மாதிரி தண்டெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் அந்த இலையை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம இப்போ சுடுதண்ணியில் போட போகிறோம். அண்ட் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தண்ணி பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல நான் இப்போ பாலக்கீரையை நான் இதில் போடுறேன். ஸோ இதில் நான் லைட்டாக ரொம்ப லைட்டாக சால்ட்டு போட்டுக்கிறேன். கொஞ்சம் சும்மா லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஸோ இது அப்படியே வேகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கீரை வெந்துருச்சு. நல்லா நான் மிட் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வெந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வடிகட்டி எடுத்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சிக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இதை கிரைண்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்ம சப்பாத்திக்கு நம்ம கிரைண்ட் பண்ணி அரைச்சிட்டோம். ஸோ நம்ம மாவு எப்படி பசிக்குன்னு பார்த்துடலாமா? ஸோ நம்ம அரைச்ச பாலக்கு கீரை இப்படி தான் வந்திருக்கு. நம்ம மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போடுறேன். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூனுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றினா நல்லா சாஃப்டாக வரும். அதனால் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்புறம் இந்த பாலக்கீரை இருக்குல்ல, இதை நான் அப்படியே போடுறேன். சில பேர் ஃபில்ட்ரு பண்ணி போடுவாங்க. ஃபில்ட்ரு பண்ணி இதில் உள்ள ஜூஸ் மட்டும் போடுவாங்க. சில பேர் அரைச்சும் போடுவாங்க. ஸோ நான் அரைச்சி அப்படியே போடுறேன். ஸோ நான் இப்படி போட்டிருக்கேன் இல்லையா, இது நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் பிணைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா டைரெக்டாக கீரை சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிணைஞ்சி இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கலராக இருக்கே, ஏதோ கலர்ஃபுல்லாக கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் பாலக்கீரைன்னு இல்லை, நீங்கள் கேரட் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம், பீட்ரூட் அரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னென்னலாம் வெஜிடபிள்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்னு நினைக்கிறோமோ ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி பிணைஞ்சி சப்பாத்தியாக சுடலாம், இல்லை தோசையாக கூட சுடலாம். ஸோ இதை நான் பிணைஞ்சிட்டு பார்க்கலாம். இதை பிணைஞ்சி வச்சுட்டோம். ஸோ இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே காளான் கிரேவி பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இதை ஊற வைக்கிறதுக்கு லைட்டாக ஆயில் மேலே ஊற்றிட்டு இப்படி தடவி விட்டுடுறேன். அப்போ தான் மேலே காயாமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் கொஞ்சம் ஊற்றி இப்படி மேலே தடவிட்டோன்னா மேலே கொஞ்சம் காயாமல் இருக்கும். ஸோ
ஸோ இப்படி தடவினதுக்கப்புறம் ஸோ இந்த பவுலுக்குள்ளே வந்து வச்சு இதை நல்லா வந்து ஊற வச்சிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காளான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. வந்து மாவு பிணைஞ்சு வச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம வந்து மஷ்ரூம் கிரேவி பண்ண போகிறோம். ஸோ அது எப்படிலாம் பண்ணலான்றதை வாங்க போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நான் வந்து 200 கிராம் வந்து காளான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து அதை நான் வந்து கழுவிட்டு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து நான் காளான் வந்து கழுவி 2-3 தண்ணியில் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நான் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேன். அண்ட் வந்து ஒரே ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக 1, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகா. இதை வந்து நான் வந்து கீரி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து காளான், வெங்காயம், தக்காளி எல்லாமே வெட்டி வச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கிரேவிக்கு தேவையான பொருள் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அண்ட் வந்து காளான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். காளான் வந்து 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் வந்து ஆயில், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகம், கொஞ்சம் முந்திரி எடுத்திருக்கேன், பட்டை, லவங்கம், ஏலக்காய். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து காளான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். ஸோ பேன் வந்து சூடாகட்டும். ஸோ பேன் வந்து நல்லா சூடாகிடுச்சு. ஸோ இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன், ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, 2 ஏலக்காய், ஒரே ஒரு லவங்கம். ஸோ அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அம்மா வெடிச்சது எங்கேயோ போய் விழுந்துருச்சு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் வந்து பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் போட்டு வந்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். பாதி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கீரி வச்சிருந்த பச்சை மிளகாயும் போட்டுக்கிறேன். வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். அது வரைக்கும் வந்து அப்படியே பொறுமையாக வதக்குவோம். சிம் வந்து நான் மிடில் தான் வச்சுருக்கேன், மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே வதங்கட்டும். ஸோ வெங்காயம் வதக்கியாச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நான் வந்து ஒரு அரை வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து அதையும் போட்டுக்கிறேன். ஸோ இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டுருக்கோம். இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டுருக்கோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தக்காளி போட போகிறோம். தக்காளியும் வந்து நல்லா மசிஞ்சிடுச்சு. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். மசாலா ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வேக விடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறோம்னா, நம்ம மசாலா சேர்த்து வந்து கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். ஒரு
1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போடுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து 1.5 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போடுறேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் போடுறேன். கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். காஷ்மீரி சில்லி வந்து கலருக்காக ஆப்ஷனல், ஒரு 1/2 ஸ்பூனு. ஸோ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கிளறிட்டேன். கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா வந்து மஷ்ரூமில் வந்து தண்ணி விடும். ஸோ அதனால் ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றி வந்து மசாலா மட்டும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ வந்து மசாலாலாம் போட்டு நல்லா வேக விட்டுருந்தோம். ஸோ மசாலாலாம் போட்டிருந்தோம் இல்லைங்களா, இப்போ பாருங்களா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து காளான் போட்டுடலாம். என் பையன் அழுகுறான். ஸோ காளான் போட்டுட்டேன். காளான் போட்டு கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து மூடி வச்சிடலாம். அதுலேயே வந்து தண்ணி விழும். ஸோ அதனால் நம்ம வந்து தண்ணி ஊற்ற வேணாம். அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். வந்து மூடியாச்சு. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேகட்டும். இப்போ வந்து 5 to 7 மினிட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து மஷ்ரூம் வந்து வேக வச்சுட்டு போகணும். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ட்ரை ஆகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் குழம்பு வேணும் அப்படின்னா நிறையா தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கிரேவி சப்பாத்தின்றனால, ஸோ கிரேவியே ஓகேன்றனால நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறேன். வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவிடலாம். நான் வந்து கொத்தமல்லி யூஸ்வலாக குக்கிங்க்கு வந்து நிறையா போடுவேன். ஸோ சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். மஷ்ரூம் கிரேவி வந்து பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து பாலக் சப்பாத்திக்கு ஊற வச்சிடணும் இல்லையா, சப்பாத்தி திரட்டிக்கலாம். அடுத்து வந்து சப்பாத்தி போட்டு முடிச்சுட்டு விட்டுடலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து சப்பாத்தி திரட்ட போகிறேன். சப்பாத்தி போட்டோம். ஸோ சப்பாத்தியை வந்து இந்த மாதிரி நம்ம சப்பாத்தியை வந்து 1 by 1 வந்து போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து மோஸ்ட்டாக வந்து சப்பாத்திக்கு வந்து எண்ணெய் ஊற்றி சுட மாட்டேன். ஸோ நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பிணைஞ்சதே போதும். ஸோ நான் வந்து எண்ணெய் ஊற்றி சுட மாட்டேன். நான் சிம்மில் வச்சு பொறுமையாக வேக வச்சு தான் நான் வந்து எடுப்பேன். அதனால் நான் வந்து எண்ணெய் ஊற்ற மாட்டேன். ஸோ நம்ம அடுத்தடுத்து போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். சொல்றது என்ன இது பச்சை கலர் சப்பாத்தி? வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் பச்சை கலர் சப்பாத்தி சாப்பிட்றேன். பச்சை பச்சையாக இருக்கு. பாலக் சப்பாத்தி மஷ்ரூம் கிரேவி. கலக்கிறீங்க. காரமாக இருக்கா? இப்போ ட்ரையல் இறங்கியிருக்கு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. இப்போ 5 நிமிஷம் பாரு, எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம். சாப்பிடுங்க. நிறை குறை இன்னும் சூப்பராக இருக்கும்.
நல்லா இருக்கு. கொரோனா உண்மையாக ம் அந்த சப்பாத்தியில் அந்த கீரை ஃப்ளேவர் சூப்பராக தெரியுது. தெரியுதா அதில் ஃப்ளேவரு? சாஃப்டாக இருக்கா சப்பாத்தி? ரொம்ப சாஃப்டாக இருக்கு. சரி, ஓகே. சரி சாப்பிடுங்க. பாய். சாப்பிட்டு பார்க்கலாமா? நல்லா இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கு. சப்பாத்தி சாஃப்டாக இருக்கு. கிரேவியும் நல்லா இருக்கு. எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் வந்து காரம் போடுறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. பாலக் சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆஃப் கேமரா அந்த பேக் கேமராவில் வந்து ஒருத்தர் வந்து கலாச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் காரம் அதிகமாகிடுச்சு. ஸோ வந்து இதே மாதிரி அடுத்த குக்கிங் விலாகில் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.